ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் அந்த வேத வார்த்தைக்காக. ஹல்லேலூயா. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனங்களை நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் தெரியும். ஆண்டவர் செய்த மிக பெரிய ஒரு அற்புதத்தை நாம் அந்த வேத பகுதியிலே பார்க்க முடியும். 5 அப்பத்தை கொண்டு பலாயிரக்கணக்கான ஜனங்களை அவர் போஷித்து திருப்தியாய் சாப்பிட வைத்து அனுப்பிவிட்ட பிறகு, அனுப்பின அந்த நேரத்திலே இயேசு தான் ஜெபிக்கும்படியாக தனியாக ஒரு மலைப்பகுதிக்கு நேராக செல்லுகிறார். அதற்கு முன்பாகவே தன்னுடைய சீசர்களிடம் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் படகிலே ஏறி அக்கறைக்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்று சொல்லி அவர்களையும் இயேசு அனுப்புகிறார். இயேசு இப்பொழுது மலையிலே போய் தனித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்பத்தை பெற்றுக்கொண்டு சாப்பிட்ட பல யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இவர்களுடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்திலே மோசே மூலமாக நடத்தி கொண்டு வந்த அந்த பிரயாணத்திலே தேவன் அவர்களுக்கென்று பரலோகத்தில் இருந்து அன்றன்றுக்கு தேவையான மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து போஷித்திருந்தார். இதை இவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆதலால் மோசேயை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் இயேசு. இவரை நமக்கென்று சொந்த தலைவராய் நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டால் நமக்கென்று அன்றன்றுள்ள அப்பத்தை இலவசமாக இயேசுவே தந்து விடுவார் என்கிற எதிர்பார்ப்போடு, எந்த வேலைக்கும் செல்ல வேண்டாம், சும்மாவே இருந்த இடத்திலே இவரிடத்திலிருந்து அப்பத்தை பெற்றுக்கொண்டு விடலாம் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். தேடி தேடி இயேசுவை எங்கும் இவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. கடைசியாக அவர்கள் அறிந்து கொண்ட விதம், சீசர்கள் படகிலே ஏறி அக்கறைக்கு புறப்பட்டு சென்றார்கள். உடனே இவர்களும் 2 படகை தெரிந்தெடுத்து கொண்டு அக்கறைக்கு பிரயாணப்பட்டு போகிறார்கள். அங்கு போகும்போது சீசர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள், இயேசுவும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு எப்படி அங்கு வந்தார் என்பது இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி வந்தார் இயேசு? நம்ம கடந்த நாள் தியானித்தோம் இல்லையா? எப்படி வந்தாரு? கடல்ல இயேசு நடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஒரு படகும் இதற்கு இடையில் வரவில்லையே, இயேசு எப்படி இங்கு வந்தார் என்கிற கேள்வி இவர்களுக்கு இருந்தது. இவர்கள் இயேசுவை பார்த்ததும் கேட்கிறார்கள், நீர் எப்படி இங்கு வந்தீர் என்று. ஆனால் இயேசு அதற்கு பதில் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. மாறாக இவர்கள் என்ன நோக்கத்திற்காக தன்னை தேடினார்கள் என்பதை அறிந்து கொண்டு, இவர்கள் வயிற்று பசியை ஆற்றுகிற அப்பத்திற்காக என்னை தேடினார்கள், ஆனால் அந்த அப்பத்தை தான் கொடுப்பதற்காக இங்க வரவில்லை, மாறாக ஜீவனுள்ள என்றென்றைக்கு மறியாத ஒரு அப்பத்தை நான் கொடுப்பதற்காய் வந்திருக்கிறேன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த வேத பகுதியிலே நாம் முதல் படித்த வேத வசனத்திலே சொல்லப்பட்ட பதிலை சொல்லுகிறார் அவர்களுக்கு. நான் ஜீவ அப்பம், ஹல்லேலூயா, ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொல்லுகிறார். இவர்கள் இவரிடம்
எதிர்பார்த்து வந்த ஆகாரம் இந்த வயத்து பசிக்கான வயரை நிரப்புகிற அப்பத்திற்காக இவரிடம் தேடி வந்தார்கள். ஆனால் இயேசு என்றென்றைக்கு மரிக்காத ஒரு அப்பம் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை காண்பித்து அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். பாருங்க, 3ஆம் வசனத்திலே 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் அதற்கு முன்பாக பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அல்லேலூயா. இப்போ இவங்க ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து வந்தது வயறு பசியை ஆற்றுகிற ஒரு அப்பத்திற்காக. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் தான் ஜீவ அப்பம், நான் அந்த ஜீவ அப்பம் என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இந்த சரீரத்தை நீங்கள் புசிக்கும் போது நீங்கள் என்றென்றைக்கும் மரிக்க மாட்டீர்கள் என்று அவர்களோடு இயேசு பேசுகிறார். வனாந்தரத்திலே உங்கள் முற்பிதாக்கள் சாப்பிட்ட அந்த மன்னா, அந்த ஆகாரத்தை அவர்கள் சாப்பிட்டு ஒரு நாள் மரித்து விட்டார்கள். ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கிற என் சரீரம் என்கிற இந்த மாமிசத்தை நீங்கள் புசிப்பீர்களானால் என்றென்றைக்கும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள் என்று இயேசு திருவிருந்தில் உள்ள ஒரு ரகசியத்தை அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் எப்படி ஒரு மனுஷனுடைய சரீரத்தை ஒரு மனுஷன் சாப்பிட முடியும், எப்படி ஒரு மனுஷனுடைய இரத்தத்தை எடுத்து இன்னொரு மனுஷன் குடிக்க முடியும் என்று இவர்கள் மாறி மாறி பேசி அங்கு ஒரு கலகத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலே ஒரு பரபரப்பு உண்டாகிறது. இவர் தன்னுடைய மாமிசத்தை எடுத்து சாப்பிட்டால் பிழைப்பார்கள் என்று இவர் சொல்லுகிறாரே, எப்படி இவருடைய மாமிசத்தை நாம் எப்படி எடுத்து சாப்பிட முடியும்? அங்கு பயங்கர ஒரு கலகலப்பு உண்டானது. ஆனால் இயேசு அங்குள்ள சூழ்நிலைகளை பார்த்து அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்யவில்லை. அல்லேலூயா. இல்லை, எதையோ சொல்லி சூழ்நிலைகளை சாந்தப்படுத்தி அவர்களை திருப்தியான வார்த்தைகளை சொல்லி அனுப்புவதற்கும் இயேசு விரும்பவில்லை. மாறாக இயேசு அந்த இடத்தில் நின்று அதிகாரத்தோடு உறுதியோடு அவர் இந்த 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை சொல்லுகிறார். அவர் எதற்கும் பயப்படவில்லை. அவர் ஆணித்தரமாய் மறுபடியும் சொல்லுகிறார். பாருங்க, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. மறுபடியும் இயேசு ஆணித்தரமாய் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுடைய சரீரத்தை நீங்கள் புசிக்கவில்லை என்றாலும் அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணவில்லை என்றாலும் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் அதிகாரத்தோடு இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நாம் இன்றைக்கு அனுசரிக்கிற திருவிருந்து. ஹல்லேலூயா. இந்த திருவிருந்தை பல பெயர்களிலே சொல்லுவார்கள். ராப்போஜனம் என்றும் சொல்லுவார்கள், கர்த்தருடைய பந்தியும் என்று சொல்லுவார்கள். இப்படி பல பெயர்களில் சொல்லுவார்கள். நாம் அனுசரிக்கிற திருவிருந்து தான் இயேசு இங்கு சொல்லுகிற 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அல்லேலூயா. இயேசு திருவிருந்தில் உள்ள ஒரு ரகசியத்தை, ஒரு அர்த்தத்தை அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் அந்த திருவிருந்தையே இயேசு மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே செய்து காட்டுகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் படித்தால் தெரியும். பாருங்க, அவர் சிலுவைக்கு தன்னுடைய சிலுவை பாடை அனுபவிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தின் கடைசி ராத்திரியிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்திலே ஒரு சிறிய அறையில் இருந்து தன்னுடைய 12 சீசர்களோடு இருந்து பஸ்காவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். கொண்டாடி கொண்டிருக்கும் போது அவருடைய மேசையின் மீது அப்பமும் வைக்கப்பட்டிருக்கிறது, திராட்சை ரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது.
வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சாதாரண அப்பம் தான், சாதாரண திராட்சை ரசம் தான். ஆனால் இயேசு அந்த திருவிருந்தை முறைப்படி அங்கு செயல்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். சாதாரணமாய் இருந்த அந்த அப்பத்தை இயேசு தன்னுடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டு அவர் அதை ஆசீர்வதித்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, அதாவது பிட்டு தன்னுடைய சீசர்களுக்கு கொடுக்கிறார். இது என்னுடைய சரீரத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று தன்னுடைய சீசர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாளைய தினம் மறுநாள் தன்னுடைய சரீரம் எப்படி படப்போகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அப்பத்தை அவர் உடைத்து பித்து சீசர்களுடைய கரத்திலே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த மேஜையில் இருந்த திராட்சை ரசத்தை தன்னுடைய கரத்திலே எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு அதையும் அவர் ஜெபம் பண்ணி ஸ்தோத்தரித்து அவர் சொல்லுகிறார், இது உங்களுக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று சீசர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திராட்சை ரசம் அந்த மேசையிலே இருக்கும்போது, ஒரு திராட்சை பழம் எப்படி செடியில இருக்கும்போது அதை பறித்து அந்த திராட்சை பழத்தை இடித்து பிசைந்து எடுக்கும்போது சாறு வெளியே வருமோ, அதே போல மறுநாள் நாளை சிலுவையிலே என்னுடைய முழு சரீரமும் முழு சரீரம் சிதைக்கப்படுகிறது, என்னுடைய முழு சரீரமும் பிழியப்படுகிறது. பிழிந்து வருகிற இரத்தத்திற்கு அடையாளமாய் இது இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று இயேசு சீசர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களும் அவர் கொடுத்த பிரகாரம் அதை வாங்கி பானம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் இயேசு இந்த பாடு அனுபவிப்பதற்கு முன்பாகவே இந்த காரியத்தை அவர்களுக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் திருவிருந்து பந்தியிலே சேருகிறோம். அவர் அந்த பாடை அனுபவித்து விட்டார், அதற்காக நம்மை அதை நினைவு கூர்ந்து செய்கிறோம். ஆனால் அது அந்த பாடை அவர் அனுபவிப்பதற்கு முன்பாக சீசர்களுக்கு அந்த விருந்தை அவர் ஏன் செய்து காட்டுகிறார் என்றால், இந்த பாடு, இந்த பலி, இது தனக்கு ஒரு விபத்தாகவோ இல்லை எதேச்சையாகவோ நடந்த ஒன்று அல்ல. இது அவர் மனப்பூர்வமாக முழு மனுக்குலத்திற்காக தன்னையே முழுமையாக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதற்காக அவர் தெரிந்துதான் செய்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அன்றைக்கு அந்த திருவிருந்து பந்தியை அந்த ராத்திரிக்கு அவர் செயல்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், அடிபட போறோம் தெரியும், பாடுபட போறோம் தெரியும், சிலுவை அவருக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் இரத்தம் நான் சிந்த போறேன் எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் மனப்பூர்வமாய் அந்த பாடுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். காரணம், உங்கள் மேலும் தேவன் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க உங்க கரத்திலே ஒரு அப்பத்தை கையிலே தரும்போது நீங்க வாங்கி அதை கரங்களிலே எடுத்துக்கொண்டு புசிக்கும் போது நினைக்கணும், இது எனக்காக என் இயேசுவின் சரீரம் பிக்கப்பட்டதற்கு அடையாளமாக என் கரத்தில் தந்தது, இதற்கு சொந்தக்காரி நான், இதற்கு பங்குள்ளவள் நான், இது என்னுடைய சொத்து என்கிற உரிமையோடு அந்த ஆண்டவருடைய சரீரத்துக்கு ஒப்பாயிருக்கிற அப்பத்தை உங்க கரத்தில் தரும்போது நீங்க வாங்கி சொந்தப்படுத்தி அதை புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இயேசுவின் இரத்தம், அவர் எனக்காக முழுசா தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த திராட்சை ரசத்தை உங்க கரங்களிலே தரும்போது நீங்கள் அதை கையிலே வாங்கி அதை பானம் பண்ணுகிற நேரத்திலே உங்களுக்கு என்ன சிந்தனை இருக்க வேண்டும் என்றால், எனக்காக அவர் முழுமையாக சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமே முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால் அவர் என்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டு மாற மாட்டார் என்கிற உறுதியோடு அதை வாங்கி நீங்கள் பானம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வளவு அன்பு சிலுவையிலே எனக்காக அவர் வெளிப்படுத்தினார் என்றால், இந்த உலகத்தின் மீதமான நாட்களிலும் இயேசு என்னை விட்டு மாற மாட்டார், என்னை கைவிட மாட்டார். என் தாயும் தந்தையும் கூட ஒரு சூழ்நிலையில் என்னை கைவிட்டால் கூட என் தேவன் என்னோடு இருப்பார், என்னை கைவிட மாட்டார், என்னை அவர் தனிமையாய் விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஒரு உறுதி நமக்குள்ள இருக்க வேண்டும், இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த திராட்சை ரசத்தை
வாங்கி நாம் பானம் பண்ணும்போது ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், இதுவரைக்கும் தாங்கினார் என்றால் இனியும் தாங்குவார் என்கிற விசுவாசத்தோடு அந்த திராட்சை ரசத்தை நாம் நம்முடைய கரங்களிலே வாங்கி புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:27 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம், நமக்கும் தேவனுக்கும். கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். ஹல்லேலூயா. அப்ப இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளும் போது கிறிஸ்து மகிமையாய் மகிமையாய் நம்பிக்கையாய் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற ஒரு உறுதியை இந்த கர்த்தருடைய பந்தி தருகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த சரீரத்திற்கு ஒப்பாயிருக்கிற அப்பத்தையும் இரத்தத்திற்கு ஒப்பா இருக்கிற திராட்சரசத்தையும் நாம் வாங்கி பருகும்போது இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை இந்த கர்த்தருடைய பந்தி நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு உறுதியை கர்த்தருடைய பந்தி நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. இந்தோனேசியா பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இல்லந்தோறும் நற்செய்தி என்கிற ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்தார்கள். அந்த ஸ்தாபனத்தில் உள்ளவர்கள் செய்த ஊழியம் புதிய பாடை அச்சிட்டு இந்த முஸ்லீம் குடும்பங்களிலே மத்தியான வேளையிலே அவங்க வீட்டுக்கு முன்னால் கொண்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை இவர்கள் செய்தார்கள். அப்போது ஒரு முஸ்லீம் வீட்டிலே ஒரு சகோதரி அவங்க வீட்டுக்கு முன்னால் வந்து பார்க்கும்போது ஒரு புதிய பாடு இருக்குது. அந்த புதிய பாடை எடுத்து வாசித்து பார்க்கிறார்கள். வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய பாடு, அவருடைய தியாகம் ஒவ்வொன்றையும் அவர்கள் தியானிக்கும் போது அவருடைய அன்பினால் அவர்கள் தொடப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. தொடப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கணவனாருக்கு தெரியாமல் அருகாமையில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள். அங்கு பாடுகிற பாடல், ஆராதிக்கிற ஆராதனை, கொடுக்கிற செய்தியினால் அவர்கள் மிகவும் தொடப்பட்டு கணவனாருக்கு தெரியாமல் ஒளித்து அந்த ஆலயத்திற்கு போய் ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். அப்படி அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். கணவனாருக்கு தெரியாது. அடுத்து ஒரு வாரத்தில் அவர் சென்று ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஊழியக்காரர் வந்து அறிவிப்பு கொடுக்கிறார். அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது, அதனால் நீங்கள் ஆயத்தமாய் வாருங்கள் என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்கிறார். இந்த பெண்ணுக்கு திருவிருந்து ஆராதனை என்ன என்று தெரியாது. அதனால் அருகில் இருந்த ஒரு சகோதரியிடம் கேட்கிறார்கள், திருவிருந்து ஆராதனை என்றால் என்ன என்று. அந்த சகோதரியும் சொல்லி கொடுக்கிறார்கள், ஆண்டவருடைய சரீரத்தையும் இயேசுடைய இரத்தத்தையும் நமக்கு அன்று கொடுப்பார்கள், அதுதான் திருவிருந்து என்று சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு ரொம்ப ஆசை, ஓ இயேசுடைய சரீரத்தை கொடுக்குறாங்களா, இரத்தத்தையும் கொடுக்குறாங்களா, அப்போ நானும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. காலையில் 4:15 இந்த சகோதரி பார்த்தீங்கன்னா மத்தியானம் கணவனாருக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை ரெடி பண்ணுறதுக்காக ஆயத்தமாகறாங்க. ரொம்ப பரபரப்பாக வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கணவனார் பார்க்குறாரு, இவ என்ன ஒரு நாளும் இல்லாமல் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாளே, ரொம்ப வேலையெல்லாம் ரொம்ப வேகமாக செஞ்சுட்டு இருக்காளே, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவள்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவள் சொல்கிறா, நான் கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்துக்கு இன்னைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு பயங்கர கோபம். நீ கிறிஸ்தவங்களுடைய ஆலயத்துக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு கையை நீட்டினார். இவ உடனே சொல்கிறா, நீங்கள் எவ்வளவுதான் அடித்தாலும் உதைச்சாலும் இன்னைக்கு நான் அந்த ஆலயத்துக்கு போகாமல் நான் நிற்கிறதே இல்லை, நான் இன்னைக்கு போக தான் செய்ய போகிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. உடனே அப்படி என்ன, நீ அடித்தாலும் பிடிச்சாலும் இன்னைக்கு போவேன், இவ்வளோ வைராக்கியமா நீ நிற்கிற, எதுக்கு நீ இப்படி ஓட நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்கிறா, கிறிஸ்தவர்களுடைய இயேசுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் இன்னைக்கு அவங்க ஆலயத்தில் கொடுக்குறாங்களாம், நான் அதை வாங்கணும், அதனால் நான் அங்கே போக போகிறேன் அப்படின்னு அவ சொன்ன உடனே இவர் கோபத்தில் வீட்டில் போய் ஒரு பெரிய கத்தியை கொண்டு வந்தார் பாருங்க. ஆவேசமாக கொண்டு வந்து அவன் நின்றுட்டு இருந்த அந்த டேபிளுக்கு முன்னால் அப்படியே அதை கோபத்தோட ஆக்ரோஷமாக அப்படியே குத்தி நிப்பாட்டினார். சொன்னார், சரி நீ போ,
நீ போ, ஆனா நீ திரும்ப வரும்போது அந்த இயேசுவோடைய சரீரத்தையும் அவருக்கு இரத்தத்தையும் நீ கையில கொண்டு வரணும். கொண்டு வரலனா இதே கத்தியை வச்சு உன்னை கண்டம் தொண்டமா வெட்டி உன்னை நான் கொலை செய்து போடுவேன். நான் எப்படிப்பட்ட வைராக்கியமான முஸ்லீம்னு உனக்கு தெரியும் இல்லையா, போன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இவளும் ஜெபத்தோடு ஆலயத்துக்கு ரொம்ப உற்சாகமா போனா. ஆராதனை நடந்துட்டு இருக்கு. இவளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்போ அவர் சொன்ன திருவிருந்து ஆராதனை வரும், அவர் எப்போ அவருடைய மாமிசத்தை இயேசுடைய மாமிசத்தை ஹல்லேலூயா கை கொஞ்சம் கொஞ்சம் எழும்பி நெல்லுங்க, ஹல்லேலூயா தூங்காதுங்க, ஹல்லேலூயா வார்த்தையை பிசாசு கேட்க விடாம தடை பண்ணுவான். ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம இருதயத்தை அடைக்காதுங்க தயவு செய்து. ஹல்லேலூயா வார்த்தை நமக்கு ஜீவன் உள்ளது. நம்ம இருதயத்தை அடைப்போம்னு சொன்ன வார்த்தை எத்தனை ஆராதனைக்கு வந்தாலும் நம்ம விடுதலையா வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நான் எவ்வளவோ எனக்கும் இதை குறித்து ரொம்ப எல்லாம் பிரசங்கம் தெரியாது. ஆனால் நான் பல கேள்வியோடு இருந்த கேள்விகளை பல விதத்தில் பிரயாசப்பட்டு அறிஞ்சுக்கிட்டதை ஈஸியாக நீங்கள் அறிஞ்சு தான் அநேக இடத்துல போய் தேடி கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றது. ஹல்லேலூயா. எனக்கும் பிரசங்கம் எடுக்கும்போது கழுத்து வலிக்கும், இடுப்பு வலிக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் கேட்கிற ஜனங்களுக்கு சத்தியம் போகணுமேன்னு சொல்ற தாகத்தோடு தான் அந்த வார்த்தையை நான் கொண்டு வர்றது. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது வார்த்தைக்கு ஒரு கனம் இருக்காது. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. வார்த்தை உள்ள போன தயவு செய்து தூங்காதுங்க நீங்க. பாருங்க, இவர் இந்த பெண் ஆசையோடு திருவிருந்து ஆராதனை எப்போ வரும்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு அவ காத்துட்டே இருக்கிறா. பாருங்க, அவ எதிர்பார்த்தது போல இப்ப திருவிருந்து ஆராதனையும் வந்துட்டுது. ஹல்லேலூயா. ஓ, அவ 2 கைகளையும் அப்படியே அந்த எல்லாரும் திருவிருந்துக்காக அப்படி கைகளை நீட்டி நின்று கொண்டிருக்கிறாங்க. இவளும் 2 கைகளையும் நீட்டி பயபக்தியோடு பணிவோடு நின்று கொண்டிருக்கிறா. அங்கு பாஸ்டர் சொல்றாரு, ஒரு ரொட்டி துண்டை பிச்சு அவளை கையில கொடுத்துட்டு சொல்றாரு, இது உனக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சொல்லி. இவ கையில பார்த்தா பாருங்க, இவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. பயந்துட்டு, ஐயோ சாதாரண ஒரு ரொட்டி துண்டை கொண்டு என் கையில தந்துட்டு இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சொல்லி இதை தாராரே, இதனை எப்படி என்னுடைய கணவனாற்று நான் கொண்டு போய் காட்டுறது? பயந்துன்னு அடுங்கிட்டு இருக்க. அடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல வருது பாருங்க ஒரு திராட்சை ரசம். அதை சொல்றாரு, இதுதான் உங்களுக்காக இயேசு சிந்தின புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது என்று வாங்கி பார்க்கிறா. திராட்சை ரசம் 2ஐயும் வச்சுட்டு அழுறா. ஐயோ, இதை நான் அவர்கிட்ட கொண்டு இதான் இயேசுவின் ரத்தம், இதான் இயேசுவின் இது சரீரம் சொல்லி இவர்கிட்ட கொண்டு போனா அங்க நாட்டி வச்சிருக்கிற கத்தி எடுத்து அப்படி என்ன கண்டம் தொண்டமா வெட்டிடுவாரு. நான் செத்து போயிருவேன். எனக்கு 2 பிள்ளைகளுடைய எதிர்காலமும் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டே இருக்கா. பாருங்க, 2ஐயும் சாப்பிடல. ஹல்லேலூயா. அப்பத்தையும் சாப்பிடல, திராட்சை ரசத்தையும் குடிக்கல. ஆலயத்துல வச்சுட்டு தேம்பி அழுதுட்டே இருக்காரு. விசுவாசிகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயாச்சு. பாஸ்டர் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பாக்குறாரு. அங்க முக்குல இருந்து ஒரு சகோதரி இருந்து இப்படியே கையில வச்சு அழுதுட்டு இருக்கிறா. ஓடி போய் பாஸ்டர் கேட்கிறா, என்னம்மா ஏன் அழுதுட்டு இருக்கிற? கேட்கும்போது தான் காலையில தன்னுடைய வீட்டுல நடந்த இந்த காரியத்தை எல்லாம் விவரமா பாஸ்டர்கிட்ட சொல்றா. பாஸ்டர் கேட்டுட்டு, உண்மையிலேயே மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமையில தான் அந்த சகோதரி இருக்கிறா. நிச்சயமா நமக்கு தெரியும், வைராக்கியமானவர்கள் கொண்டு போடுவாங்க. ஒரு வன் கொடுமையினால இவ சாகக்கூடாது, இவ கொலை செய்யப்படக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்திலிருந்தே இவளுக்காக இந்த போதகர் மன்றாடி ஜெபிச்சார். ஆண்டவரே, இந்த பொண்ணு சாகக்கூடாதப்பா, நீங்க அவளுக்குன்னு ஒரு அற்புதத்தை நீங்க அந்த இடத்துல செய்யணும்னு சொல்லி பாஸ்டர் ஊக்கமாக ஜெபித்தாராங்க. ஹல்லேலூயா. இவளும் இப்போ இனி போய் தானே ஆகணும். எத்தனை நேரம் அழுது இருக்கிறது, வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அந்த அப்பத்தையும் அந்த திராட்சரசத்தையும் கொண்டு போறா. இப்போ கணவனார் வாராரு பாருங்க, ஒரு பெரிய வில்லனை போல வாராரு, பயங்கரமா நிற்கிறாரு. சொன்ன இல்ல அந்த இயேசுவோடைய ரத்தமும் இயேசுடைய சரீரம் வாங்கிட்டு வருவேன்னு சொன்ன, காட்டு இயேசுடைய ரத்தத்தை, இயேசுடைய சரீரத்தை பார்ப்போம் காட்டுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவ பயந்து கையும் நடுங்கி திறந்தா பாருங்க. திறந்து பார்த்த 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஒரு மனுஷனுடைய சரீரம் எப்படி இருக்குமோ அதே போல அந்த அப்பத்துண்டு ஒரு மனுஷனுடைய சரீரம் போல அவளுடைய கரத்தில் இருந்ததாம். உடனே அந்த கிண்ணத்தில் இருந்த திராட்சை
திராட்சரசத்தை பார்க்கிறாரா, ஒரு மனுஷனுடைய ரத்தம் போல இருந்துதான். அவன் நடுநடுக்கத்தோட அந்த ரெண்டையும் கையில வாங்கிட்டு வெளியே ஓடனா பாருங்க. அவனுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டானா, இது பாருங்க இது எப்படி இருக்குது, ஒரு மனுஷனுடைய சதை போலதான் இருக்கா, இது மனுஷனுடைய ரத்தம் போல இருக்கான்னு. அதை பார்த்த எல்லாருமே ஆமா இது உண்மையிலேயே ஒரு மனுஷனுடைய சதை போலதான் இருக்குது, இது உண்மையிலேயே ஒரு ரத்தமா தான் இருக்குது. ஆனா இந்த சதையில இந்த சரீரம் ஒரு மனுஷனுடைய சரீரம் போல இருந்தாலும் இது ஒரு பரிசுத்தம் உள்ளதா, ஒரு தெய்வீக தன்மையோட இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா. ஹல்லேலூயா. இதை பார்த்ததும் இவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தான். ஆனா இவ சொன்ன மனைவி சொன்னா, உண்மையிலேயே என் கையில அந்த பாஸ்ட் ஒரு ரொட்டி துண்டையும் ஒரு திராட்சரசத்தையும் தான் எனக்கு தந்தாரு. ஆனால் நான் அந்த கையில இருக்கும்போதே ஆண்டவர் என் கையில வைத்தே ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த கையில இருந்த அப்பத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஏன்னா இது ஒரு சரீரமாவும் இது ஒரு ரத்தமாவும் மாறலனா நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க மாட்டீங்க. அதிசயத்தை பார்த்தாதான் நீங்க இயேசு யாருன்னு சொல்லி விசுவாசிப்பீங்க என்பதற்காக என் இயேசு எனக்காக என் கரத்தில் வைத்தே ஒரு அற்புதத்தை செய்தார் என்று அவள் சொன்னாள். ஹல்லேலூயா. அன்றைக்கு இந்தோனேசியாவில் இருந்த அந்த முஸ்லிம் மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ரெண்டு பேரும் சேர்ந்து இன்று ஒரு மிக பெரிய சபையை நடத்துகிற சபை போதகராக இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நடந்த உண்மை, நான் பலிபீடத்திலிருந்து பொய் சொல்லல தேவஜனமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. என் தேவன் எனக்காக எதையும் செய்ய போதுமானவர், எதையும் அவர் செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவரையும் அவர் தள்ளி விடுவதில்லை. ஹல்லேலூயா. என் நம்புற யாரையும் அவர் தள்ளி விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு குழந்தைய போல அவரை யாரு நம்பி பிடித்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத காரியங்களை என் தேவன் அவர்களுக்காக செய்ய போதுமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா. அதுதான் கர்த்தருடைய பந்தியில் இருக்கிற மேன்மை. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய பந்தியிலே அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாய் இருக்கிற அப்பத்தை வாங்கி புசிக்கிறார்களோ, அவருடைய பந்தியில் இருக்கிற திராட்சை ரசத்தை அவருடைய இரத்தத்தின் அடையாளமாய் வாங்கி பானம் பண்ணுகிறார்களோ, அவருக்குள்ளே முழுமையாக கிறிஸ்துவின் தன்மை முழுமையாக நிரப்பப்படும், முழுமையாக நிரப்பப்படும். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்திலே ஒரு மனிதராக மனித சரீரமாய் அவர் வாழ்ந்தாலும் அவர் பரலோகத்துக்குரிய பரிசுத்தத்தில் நிறைந்துதான் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அந்த சரீரத்திற்கு அடையாளமாய் இருக்கிற இந்த திருவிருந்து பந்தியை நாம் அசட்டை பண்ணாதபடி அதிலே நான் பங்கு வரும்போது அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் இருக்கிற சகல குணாதிசயங்களும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நாம் முழுமையாக சுதந்தரித்துக் கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா. அதுதான் கர்த்தருடைய பந்தி. ஹல்லேலூயா. அது வெறுமையான அப்பமும் இல்ல, வெறுமையான திராட்சரசமும் இல்ல. இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற மேன்மையும் இயேசுவின் சரீரத்தில் இருக்கிற பரிசுத்தத்தையும் நான் நமக்குள்ளே கொடுத்து அவருடைய பரிசுத்தத்தில் நாம் முன்னேறி செல்ல ஏதுவான ஒரு பந்தியாதான் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இயேசுவின் திருவிருந்து பந்தியை குறித்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் படித்து பார்த்தால் தெரியும். பந்தி, கர்த்தருடைய பந்தி எதற்காக? படிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கர்த்தருடைய பந்தி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த பந்தியை நம்ம எதற்காக நம்ம அனுசரிக்கிறோம், எதற்காக நம்ம இதில் சேர்கிறோம்? ஹல்லேலூயா. உங்களுக்கு நினைச்சு கொள்ளதுக்கு மனசு இருந்தால் நினைச்சு கொள்ளுங்கன்னு ஏசப்பா சொன்னாரா? நினைத்து கொள்ள மனதா இருந்தால் நினைத்து கொள்ளுங்கள். அப்படியா சொன்னார் ஏசப்பா? அப்படியா சொன்னார் சிஸ்டர்? இந்த வசனம் எடுத்தீங்களா? ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்லல. அவர் சொல்றார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஒரு கட்டளையா இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர் நான் செஞ்ச அற்புதத்தை நினைவு கூறுங்கள் என்று கட்டளையாய் சொல்லல. நான்
பேசின பிரசங்கத்தை நினைவு கூறுங்கன்னு சொல்லலை இயேசு, மாறாக என்னை நினைவு கூறும்படி இதை நீங்க செய்யணும். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய பாடுகளை, அவருடைய தியாகத்தை, அவருடைய அன்பை ஹல்லேலூயா நினைவு கூறும்படி செய்கிறது தான் கர்த்தருடைய பந்தி. ஹல்லேலூயா. என் அக்கிரமங்களெல்லாம் இயேசு மன்னித்தார், என்னுடைய நோய்களெல்லாம் இயேசு நீக்கினார், என்னுடைய ஆத்துமாவை மரணத்தின் பிடியிலிருந்து இயேசு மீட்டு கொள்ளும்படியாக தன்னையே அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்பதை நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பொல்லாத மனிதர்களினாலே எனக்காக இயேசு அத்தனை சித்திரவதையும் வேதனையும் பட்டார் என்பதை இந்த பந்தியில் சேரும்போது நாம் நினைவு கூற வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சிலுவையிலே 3 ஆணிகளினாலே என்னாலே தொங்கவிடப்பட்டார் இயேசு என்பதை நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. எங்கோ ஒரு மூலையில யாருக்கும் உதவாத, யாருக்கும் தேவையில்லை என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருந்த என்னை தேடி வந்த அன்பை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய பந்தியிலே நாம் சேர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காணாமல் போன ஆட்டை ஒரு மேய்ப்பன் எப்படி தேடி கண்டுபிடித்து கொள்ளுவானோ, அதே போல காணாமல் இருந்த என்னை தேடி வந்து மீட்டு தன்னுடைய மந்தைக்குள் சேர்த்து கொண்ட அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து இந்த பந்தியில் நாம் சேர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை நம்முடைய கரத்திலே வாங்கும் போதெல்லாம் இயேசுடைய சரீரம், நான் அவருடைய சொத்து, அவருக்கு பங்குள்ளவள் என்பதை ஒரு உறுதியாக, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய சாபம் நீக்கப்பட்டது, என் பரலோகம் எனக்கு சொந்தமானது என்கிற ஒரு உறுதியோடு நாம் இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் கரத்திலே வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்லாமல் இந்த பந்தியிலே சேர நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் முழுமையாக அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திராட்சரசத்திற்கு அடையாளமாய் இருக்கிற இயேசுவின் இரத்தத்தை கர்த்தருடைய பந்தியிலே விசுவாசத்தோடு வாங்கி பருகிறவர்களுடைய பாவங்களை முழுமையாக அவருடைய இரத்தம் மாற்றி சுத்திகரிக்க போதுமானது. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக நம்முடைய சரீரத்தை விட்டு மாறி அவருடைய பரிசுத்த சரீரமாய் நம்முடைய சரீரத்தை மாற்ற ஏதுவானதுதான் கர்த்தருடைய பந்தியாய் இருக்கு. ஹல்லேலூயா. ஒருத்தருடைய சம்பவத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஒரு வேட்டையாடுகிற பழக்கம் உள்ள ஒரு மனிதன் ராத்திரி நேரத்திலே வேட்டையாடுவதற்காக காட்டு பகுதியிலே சென்று கொண்டிருக்கிறார். இப்போ அவர் போய் கொண்டிருக்கிற பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பன்றி அந்த காட்டு பகுதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர் தன்னுடைய கையில் இருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பன்றியுடைய காலில் சுட்டு விட்டார். அந்த சூடு பட்டதும் அந்த பன்றி என்னாச்சுன்னா அப்படியே இந்த வலியில் ரொம்ப ஓடி ஒரு இடத்துல போய் அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டு, இவர் இதை பார்த்தாரு. விழுந்த இடத்த தேடி போகிறாரு இந்த வேட்டைக்காரர். அந்த பன்றி எப்படியாவது தூக்கி வீட்டுக்கு கொண்டு வரணும், அதற்காக அது விழுந்த இடத்துல ஓடி போனார் பாருங்க. அந்த இடத்துல பன்றியை பார்த்துட்டார். அவர் குனிஞ்சாரு பாருங்க. குனிஞ்ச நேரத்தில் அவர் பார்த்த காட்சி அவருடைய இருதயத்தை அப்படி நிலைகுலைய வச்சுது. அவர் எங்க என்ன பார்த்தாருன்னு சொன்னா, அங்க 2-3 நாளாக செத்து அழுகி நில கொலைஞ்சி போன ஒரு மனுஷனுடைய சரீரம் அந்த பன்றிக்கு பக்கத்துல இருக்குது. இது பார்த்ததும் பயந்து இவர் நடுங்கிட்டார். அந்த இடத்துல வச்சு பயங்கரமான காய்ச்சல் அவருக்கு வந்துட்டு கையும் காலையும் அங்கங்க எடுத்து நகர்த்த முடியாத அவ்வளவு உறைஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. ராத்திரி நேரத்துல நினைச்சு பாருங்க, ஒரு டெட் பாடி அப்படி அழுகுன கோலத்துல கிடக்கும்போது எப்படி இருக்கும். அவர் பயந்து எப்படி எல்லாமோ வீட்டுக்கு வந்துட்டார். வந்து கட்டில்ல படுத்தவர் தான் 1 மாசமா எழும்பவே இல்லை. பல மருத்துவர்கள் வந்து அவருக்கு பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க, எழும்பல. இப்போ பாஸ்டர் ஊழியக்காரருக்கு சொல்லி செய்தியை சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ பாஸ்டர் வராரு, அங்கேருந்து ஜோம் பண்ணிட்டு வராரு, கையில் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்துட்டு வராரு. வந்து அவருக்கு ஜோம் பண்ணிட்டு அந்த அப்பத்தை கையில் எடுத்துட்டு சொன்னாரு, இது உனக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி அந்த
படுத்து கிடக்கிறத அவருடைய வாயில அந்த அப்பத்தை வச்சார். அடுத்தது திராட்சரசத்தை எடுத்து சொன்னார், இது உனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த திராட்சரசத்தை வாயில ஊற்றினார். பாருங்க, ஊற்றின உடனே அவருக்குள்ள இருந்து ஒரு அசுத்தாவி நான் போயிடுறேன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு அவரை சரீரத்தை விட்டு ஓடிட்டுதான். உடனே அவர் எழும்பி நின்றாரா. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய அப்பத்திற்கும் ரசத்தைக்கும் பங்குள்ளவர்களாய் நாம் மாறும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அசுத்தாவின் கிரியைகளையும் அது மாற்றி நமக்கு விடுதலை தர போதுமானது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் பரிசுத்தமுள்ள இரத்தத்திற்கும் இருக்கிற மேன்மை. யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து வாங்கி இது எனக்காக இயேசு அடிக்கப்பட்ட சரீரத்தின் அடையாளமாய் இருக்கிறது என்று வாங்கி சாப்பிடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளும் மாறும், பாவங்களும் படிப்படியாய் மாறும், பிசாசின் கிரியைகளும் படிப்படியாக மாறும். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு உறுதி வேண்டும், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் வியாதி இந்த இயேசுவின் இரத்தத்தினால் மாற்றப்படும், நான் பரலோகத்துக்கு உரியவள் என்கிற தீர்மானத்தோடு தைரியமாக நம்ம இதை வாங்கி புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் நான் எடுத்து நான் காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 11:25 ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம். உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. எப்போ அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம்? திருவிருந்து ஆராதனையில் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இல்லையா? இது ஒரு கிறிஸ்தவர்களுக்குரிய வார்த்தையா, இல்லை இது ஒரு சபைக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு வார்த்தையா இந்த உடன்படிக்கை? ஹல்லேலூயா. 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 இந்த உடன்படிக்கை என்ன, உடன்படிக்கை என்றால் என்ன, நம்ம அது புரிந்து கொள்ளணும். இங்கே வசனம் சொல்லுது, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இப்போ உடன்படிக்கை என்றால் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதரோடு, இல்லது ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினரோடு செய்கிற ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினரோடு செய்கிற ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை. அப்போ இங்கு தேவன் மனிதர்களோடு செய்கிற ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை. இந்த வேத பகுதியிலே இயேசு சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் மனிதர்களோடு செய்கின்ற ஒப்பந்தம் உடன்படிக்கை. இங்கு இயேசு சொல்கிறார் புதிய உடன்படிக்கை. அப்போ இதுக்கு முன்னாக ஒரு உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை இருக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. இங்கு புதிய உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்கு முன்னால ஒரு பழைய உடன்படிக்கை ஒன்று தேவன் மனிதர்களோடு செய்திருக்கிறார். அது என்ன உடன்படிக்கை? நம்ம படிக்கலாமா? யாத்திராகமும் 15. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இயேசு தன்னுடைய இரத்தத்தினால புதிய உடன்படிக்கையை உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்போ பழைய உடன்படிக்கை என்ன? நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, இயேசு கிறிஸ்து சீனாய் மலையிலே தேவன் சீனாய் மலையிலே மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார். அதுதான் அந்த 10 கட்டளை. அந்த 10 கட்டளைகளையும் நீங்க கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் எனக்கு நீங்க சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ புதிய உடன்படிக்கை என்றால் ஆண்டவருடைய கட்டளைக்கு
கீழ்ப்படிந்தால் புதிய உடன்படிக்கையில் தேவ ஜனம் நிலைத்து நிற்கும். அதான் புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை எல்லாம் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் புதிய உடன்படிக்கைக்கு பங்காளி, அவர்கள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்? ஏன் வாக்கு, ஏன் கட்டளைகளை எல்லாம் நீங்க கீழ்ப்படிந்தா நீங்க ஏன் பிள்ளைகள். இதுதான் உடன்படிக்கை, இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒப்பந்தம். அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் 100க்கு 100 எல்லாராலும் அந்த கட்டளைகளை கீழ்ப்படிய முடியல. அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு வந்தது மரணம். சிலர் அந்த அந்த கீழ்ப்படியாத நிமித்தம் ஆடுகளையோ மாடுகளையோ கொண்டு பலி செலுத்தி அந்த ஒப்பந்தத்தில் தேவ ஜனமாய் நிலைத்து நின்றார்கள். அல்லேலூயா. ஆனால் பரிபூரணமாக்கப்படவில்லை அந்த ஒப்பந்தம். பழைய உடன்படிக்கை ஜனங்களை பரிபூர்ணப்பட விடவில்லை. தேவனிடத்தில் தேவ ஜனமாய் வர வேண்டும் என்றால் ஒரு மிருகத்துடைய இரத்தத்தோடு தான் பயந்து தேவ சமூகத்தில் வரணும். அல்லேலூயா. ஆனால் இயேசு இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 100க்கு 100 தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நமக்கு புதிய உடன்படிக்கை எப்படி தந்திருக்கிறது என்றால், கீழ்ப்படுகிறதுனால நமக்கு உடன்படிக்கையில் நிலை நிற்பதில்லை, மாறாக இயேசுவின் இரத்தத்தையும் அவருடைய பாடையும் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு புதிய உடன்படிக்கை நிலைத்து இருக்கிறது. அல்லேலூயா. புரியுதா? பழைய ஏற்பாடு காலங்களிலே பழைய ஏற்பாடு உடன்படிக்கை கீழ்ப்படிந்தால் தான் நிலை நிற்கும். இப்போ விசுவாசித்தால் நிலை நிற்கும். இயேசுவின் இரத்தம் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் 100க்கு 100 பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தம். அந்த இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் புதிய உடன்படிக்கைக்கு பங்காளியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பழைய காலத்திலே பழைய ஏற்பாடு காலத்திலே தேவனிடத்துல வரும்போது பயந்தான் வந்தாங்க. ஏன்னா முழுமையாக பாவம் மன்னிக்கப்படவில்லை. இன்றைக்கு நம்ம தைரியமாக தேவ சமூகத்தில் வருகிறோம். கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் கிட்டி சேர்கிற பாக்கியத்தை இயேசுவின் இரத்தம் நமக்கு தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்திலே தேவன் ஒரு திரைக்குள்ளே மறைந்திருந்தார், எல்லாராலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் யாரெல்லாம் எந்த நேரத்தில் எப்போ தேவனை நோக்கி பார்க்கணும் விரும்புகிறார்களோ அப்போ எல்லாம் தேவ பிரசன்னத்தை முழுமையாக சுதந்திரித்து கொள்ள முடியும். அதுதான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அந்த திரையை தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் செல்ல முடியாதபடிக்கு தடையாய் நின்ற திரையை இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தின மாத்திரத்திலே பிதாவாகிய தேவன் கிழித்து மாற்றினது நிமித்தம் இன்று தேவனோடு நாம் நேரடியாக கிட்டி சேருகிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார பாக்கியத்தை வாங்கி தந்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சிந்தி இந்த புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம். அல்லேலூயா. இயேசு பழைய உடன்படிக்கை பாவத்தை மூடினது. புதிய உடன்படிக்கை நம்முடைய பாவத்தை முழுவதுமாய் நம்மை மாற்றி பரிசுத்தமாக்கினது. அல்லேலூயா. அதுதான் இந்த திருவிருந்து பந்தியை நாம் கொண்டாடுவதற்கு அடையாளம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனம் ஏதோ 2025 வருடத்துக்கு முன்பாக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதை நான் நினைவு கூறுகிறேன் என்பதற்காக மட்டும் நாம் இந்த பந்தியிலே நாம் சேரக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்காக செய்த தியாகத்தையும் அவர் நமக்காக செய்த அன்பையும் நான் நினைக்கணும். அவர் நமக்கு தந்த ரட்சிப்பை, அவர் நமக்கு தந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, அவர் நமக்கு தந்திருக்கிற பரலோக வாழ்க்கையை நாம் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து இந்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு திருவிருந்து பந்திக்கு தகுதியா வரல, நான் தப்பு பண்ணேன், கோவப்பட்டேன், சண்டை போட்டேன், அதனால் நான் திருவிருந்து பந்தியில கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பந்தியை அசட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமென்.
அபாத்திரமாய் பானம் பண்ணினா இதுக்கு வியாதி வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த பந்தியை அசட்டை பண்ணுவாங்க. அதை அசட்டை பண்றதுக்கு அடையாளம் என்னன்னு தெரியுமா? அலட்சியம் பண்றதுக்கு அடையாளம் ஆண்டவருடைய இரத்தத்துக்கும் அவருடைய சரீரத்துக்கு நாம் பங்காளி இல்லைன்னு சொல்லிட்டு போறதுதான் நாம் அலட்சியம் பண்ணிவிட்டு போறதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கைக்குரிய பங்காய் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் இந்த உடன்படிக்கையிலே நாம் சேர வேண்டும் என்றால் இயேசுவின் பாடை நாம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. எனக்காக இயேசு பாடுபட்டார், அதனால அதை நம்ம விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம்ம ஞானஸ்தானம் பெற வேண்டும். பெற்றுவிட்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். மாறும்போது கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் இரத்தத்துக்கும் நாம் பங்காளியாய் இருக்கிறோம். புதிய உடன்படிக்கைக்குள் சொந்தக்காரியாய் நாம் நுழைகிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் யாருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. யாருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனா கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற அந்த இரத்தத்தில் இருக்கிற விலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாடு, எவ்வளவு தியாகத்தை நமக்காக அவர் சிந்தினார். இதை நாம் உணர்ந்து கொண்டு நானும் இந்த பாடுக்கு பங்குள்ளவள், எனக்கும் இந்த பாடு நிமித்தம் உரிய சமாதானமும் ஆசீர்வாதம் சொந்தம் என்று நாம் உணர்ந்து கொண்டு இந்த பந்தியிலே பங்கு பெறுவோம். நாம் இந்த பந்தி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு நம்மை நாமே அறிக்கை செய்து, நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து நாம் விட்டு பந்தியிலே நாம் சேருவோம். நிச்சயமாய் திருவிருந்து பந்தியில் உள்ள மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் சொந்தப்படுத்துவோம். நம்முடைய சரீரத்தில் ஞானஸ்தானம் எடுத்தும் இது திருவிருந்து பந்திய அலட்சியம் பண்ணி விட்டு போக போக பிசாசின் கிரியைகள் மறுபடி நம்முடைய சரீரத்தை பயங்கரமாக ஆளுகை செய்யும். பாவம் நம்மை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. நாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த தகுதியை படிப்படியாக இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அலட்சியம் பண்ணாதவர்கள் தேவஜனமே. தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிற இயேசுவின் இரத்தத்தை நோக்கி பார்த்து பாவங்களை அறிக்கை செய்து இந்த பந்தியிலே நாம் சேருவோம். நமக்கு அது ஜீவனாயிருக்கும், நமக்கு அது பலனாயிருக்கும், நமக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.